தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ரோமர் 8ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து, உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவராய் இருக்கிறோம். இங்கே பவுல் ஊழியத்தின் நிமித்தம் ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய காரியங்களையும் அவர் தன்னுடைய ஊழியத்திலே அனுபவித்த காரியங்களை இங்க எழுதுகிறார். எழுதி போட்டு என்ன சொல்லுகிறாரு? இவையெல்லாம் நேரிட்டாலும் என்னை நான் தேவன் மேல வைத்திருக்கிற அந்த அன்பிலிருந்து இவைகள் என்னை பிரிக்க முடியாது என்பதாக இங்கே பவுல் சொல்லுகிறார். காரணம் என்னன்னு சொன்னா, பவுல் தேவனுக்காகவும் தேவனுடைய சித்தத்துக்காகவும் சத்தியத்தை சத்தியமாக எந்த இடத்திலையும் பேசி ஆண்டவருக்கென்று உண்மையும் உத்தமமாக ஊழியம் செய்த ஒரு மனுஷன். அந்த உண்மையும் உத்தமமும் இருக்குமானால், சத்தியத்தை சத்தியமா பேசுகிற ஒரு வாழ்க்கை இருக்குமானால், அவன் கண்டிப்பாக தேவன் மேலே அன்பு கூறுகிற ஒரு மனுஷனாயிருப்பான் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. சத்தியத்தை சத்தியமா போதித்தது மட்டுமல்ல, சத்தியத்தின்படி வாழ்ந்து காட்டினார் பவுல். அப்படி வாழ்ந்தபடியா அவர் சொல்றாரு, இந்த பூமியில இருக்கிறதான இப்படியான துன்பங்கள், பாடுகள், வேதனைகள் என்ன அந்த ஜீவனுள்ள அந்த மகிமையான அந்த வல்லமையான என்னை அழைத்த அந்த சத்திய தேவன் மேல நான் வைத்த அன்பை விட்டு இவைகள் ஒரு நாளும் என்னை பிரிக்காது என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு சொன்னது போல, முதலாவது அவரிடத்துல அன்பு கூற வேண்டும். அன்பு முதலாவது தெய்வத்தின் மேல இருக்க வேண்டும். ஆண்டவருடைய கட்டளையாக அது இருக்கிறது. அதன்படி அவர் எல்லாவற்றுக்கும் மேலாய் தன்னை அழைத்த அந்த தெய்வத்தை அவர் வைத்து அவரிலே அவர் அன்பு கூர்ந்து அவருக்காக வாழுகிற ஒரு வாழ்க்கை இருந்தபடியா அவர் இப்படியாக சொல்றார், என்ன வந்தாலும் நான் தேவன் மேல வைத்திருக்கிற அந்த அன்பிலிருந்து எதுவும் என்னை பிரிக்க முடியாதுன்னு சொல்றாரு. இன்னைக்கு ஒரு சின்ன காரியம் வந்தாலே ஆண்டவரையும் ஆண்டவற்ற ஊழியத்தையும் விட்டு போய் விடுகிறோம். குடும்பத்துல அநேகருக்கு கணவன் அல்லது மனைவி தெய்வத்துக்காக வாழுவதற்கு, உண்மையை மொத்தமாய் ஊழியம் செய்வதற்கு இடைஞ்சலாக இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றார், முதலாவது அவன் வீட்டாரே அவனுக்கு சத்துரு என்று சொன்ன மாதிரி இந்த நாட்கள்ல அநேகருடைய மனைவி, கணவன்மார், பிள்ளைங்க இப்படி இருக்கும்போது அநேகர் ஊழியத்தை விட்டு உண்மையாய் வாழுவதை விட்டு பின்வாங்குகிறாங்க இந்த சின்ன ஒரு காரியத்துக்காக. இந்த பவுலை போல இப்படியான அடிகள், பாடுகள், உபத்திரவம், துன்பம், மரணம், கட்டுக்கள், சிறை என்று வந்தால் எப்படி நாங்க ஊழியம் செய்ய போறோம்? காரணம் என்னன்னு சொன்னா, உள்ளத்தின் இருந்து உண்மையாய் நாங்கள் அவரை நேசிக்கல. ஏதோ ஒன்றுக்காக நேசிக்கிறோம், ஏதோ ஒரு தேவைக்காக போகிறோம், ஏதோ ஒரு தேவைக்காக ஜெபிக்கிறோம். இதான் எங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய உங்களுடைய
உண்மையாய் உள்ளத்தில் இருந்து ஆண்டவர் யோபு சொன்னது போல அவர் கொடுத்தார், அவர் எடுத்தார், அவருக்கே சோஸ்திரம், அவருக்கே மகிமை என்று சொன்னது போல தேவைகளுக்காக தெய்வத்தை தேடுவோமாயிருந்தால் இந்த பவுல் சொல்லுகிற இந்த காரியங்கள் வரும்போது எங்களால் நிலைத்து நிற்க முடியாது. உண்மையாய் ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நேசித்து அவருக்காக வாழுவோமாயிருந்தால் எது வந்தாலும் பவுலை போல நாங்களும் எழுந்து நிற்க முடியும். பவுல் வாழ்ந்து காட்டினார். ஆகவே உள்ளத்தில் ஆழத்திலிருந்து உண்மையாக தெய்வத்தையும் வார்த்தைகளையும் நேசித்து அதன்படி வாழ பரிசுத்த ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்து வழி நடத்துவாராக. ஆமென்.